வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ், வாசிப்பது அவினேஷ் ஜான்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகனங்களிலிருந்து அகற்றப்படும் அலங்காரங்கள் எமக்கு தொடர்பில்லை என்கிறது அனுர தரப்பு. இலங்கையில் குறைவடைந்துள்ள பிறப்பு வீதம், பாரிய விளைவு ஏற்படும் என எச்சரிக்கை. மண்ணெண்ணெயை குடித்த பச்சிளம் குழந்தை பரிதாபமாக பலி, யாழில் அதிர்ச்சி சம்பவம். ஒரு நாளைக்கு 17,000 ரூபாய் சம்பளம், இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. பொங்கலுக்கு அரிசி இல்லை, அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் குதித்த மக்கள். ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொண்ட அமெரிக்காவின் முக்கிய புள்ளிகள், வைரல் புகைப்படம். உள்நாட்டு செய்திகள். பஸ் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் தேவையற்ற அலங்காரங்களை அகற்றும் நடவடிக்கையானது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாராளுமன்றில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் போலீசார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள சட்டவிரோத அலங்காரங்களை அகற்றி வருகின்றனர். தேவையற்ற அலங்காரங்களை அகற்றும் நடவடிக்கை தொடர்பில் எழுந்த சர்ச்சை காரணமாக அவற்றை அகற்றுவதற்கு மேலும் 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் போலீசார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட யுக்திய நடவடிக்கை போன்றதொரு தோற்றத்தை உருவாக்கியுள்ளனர். எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசார் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை குறித்து தேசிய மக்கள் சக்தி கடும் விமர்சனங்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது குறித்து கொழும்பு சீமாட்டி ரிச்வி சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவரான தீபால் பெரேரா கவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பிறப்பு விகிதம் கணிசமான சரிவை கண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த போக்கு நாட்டின் எதிர்காலத்திற்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளை ஆய்வுக்குட்படுத்தியதில் நாட்டில் பிறப்பு எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. 2013ஆம் ஆண்டில் 3,50,000 பிறப்புகள் நிகழ்ந்தன. 2024ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை 2,28,000 குறைந்துள்ளது. அத்துடன் தற்போது குழந்தைகளில் பலர் பல்வேறு நோய்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாத சூழ்நிலை என்று தீபால் பெரேரா கூறியுள்ளார். அதே நேரம் குழந்தை பருவ நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் மனநல கோளாறுகள் அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குழந்தைகள் இந்த விகிதத்தில் நோய்வாய்ப்பட்டால் எதிர்காலம் நம்பிக்கைக்குரியதாக இருக்காது என்றும் அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். இலங்கை மக்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் நாட்டில் அனைவரும் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவரான தீபால் பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். 10 නිරීක්ෂණය කිරීමේදී දුටු දෙයක් තමයි ළමා උපත් සංඛ්‍යාව ක්‍රමක්‍රමයෙන් අඩුවීම. 2013ේදී 3,50,000ක් වෙච්ච ළමා උපත් ප්‍රමාණය 2023 වෙනකොට 2,50,000ට අඩු වුණා. 2024 වෙනකොට 2,28,000ට අඩු වෙලා තියෙනවා. ඉතින් ක්‍රමක්‍රමයෙන් මේක අඩුවීම, විශේෂයෙන්ම ළමා උපත් අඩුවීම අනාගතයට බලපෑම් ඇති කරනවා. අපේ දරුවනේ අනාගතය මේ දවස්වල වුණත් දැන් අපිට උපත් ප්‍රමාණය විදිහට 2,28,000ක් ළමයි හම්බුනාට ඒ ළමයින්ගෙනුත් වැඩි ප්‍රමාණයක් යම්කිසි ප්‍රමාණයක් රෝගල් ගත වෙනවා, රෝග වලට යොමු වෙනවා. ඉතින් අර ඒ වගේ තත්ත්වෙනුත් අපි දකිනවා. විශේෂයෙන්ම අවුරුදු 20කට ඉස්සෙල්ලා අපි නොදුටු ළමා දියවැඩියාව දැන් ළමයින්ට 100ක් විතර ළමයි ළමා රෝග වලට වාර්තා වෙනවා අවුරුද්දකට ළමා දියවැඩියාව. அடுத்ததாக வி ரவுண்டப். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 1 வயதும் 2 மாதங்களும் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கோப்பாய் பகுதியை சேர்ந்த தர்ஷிகன் சஷ்வின் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தாய் சமைத்து கொண்டிருந்த போது சமையல் அறையில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை போத்தலில் இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து குடித்துள்ளது. சிறிது நேரத்தில் குழந்தை மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டதை அடுத்து தாய் குழந்தையை யாழ்ப்பாணம்
போதனா மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இதனை அடுத்து குழந்தையை பரிசோதித்த வைத்தியர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொனராகலை வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹந்தபானகல பகுதியில் தாயின் செயலால் விரக்தி அடைந்த மாணவன் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 8ஆம் திகதி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 15 வயதான எதிரி மன்னகே கவிஷா லக்மால் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் அதே பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்துள்ளார். மாணவனின் தந்தை சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் உயிரிழந்துள்ளார். உரிய முறையில் முடிவெட்டிய பின்னர் மாணவனை பாடசாலைக்கு அனுப்புமாறு தாயாரிடம் பாடசாலை ஆசிரியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதற்கமைய தாயார் தலைமுடியை வெட்டியதால் ஆத்திரமடைந்த மாணவன் தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு பாசிக்குடா கடலில் நீராடச் சென்ற ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணியொருவர் கடல் அலையால் இழுத்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக கல்குடா போலீசார் தெரிவித்தனர். ரஷ்ய நாட்டை சேர்ந்த 65 வயதுடைய ரூக் கரிசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பெரும் போகத்திற்கான உர மானியமாக 25,000 ரூபாய் மற்றும் பொட்டாசியம் உரத்தை இலவசமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என உர மானியத்தை வழங்குவதற்கான கால எல்லை 2024 அக்டோபர் 1ஆம் திகதியிலிருந்து 2025 பிப்ரவரி 1ஆம் திகதி வரையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தற்சமயம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை அவர் எழுதியுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் பிப்ரவரி 10 முதல் 12ஆம் திகதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். விடைத்தாள் மதிப்பீடு 64 மையங்களில் கடந்த புதன்கிழமை தொடங்கியது என்று அவர் தெரிவித்தார். நடந்தது என்ன? இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் இயங்கும் பகுதி நேர வேலை ஆலோசனை திட்டம் என்று கூறி மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் இந்த நாட்களில் இணையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக முகநூல் உள்ளிட்ட இணையதள சேவைகள் மூலம் வெளியாகும் விளம்பரத்தில் அங்கு பணிபுரியும் இடம் வீட்டு அலுவலகம் என குறிப்பிட்டு இணையதளம் மூலம் இப்பணியை மேற்கொள்ள ஸ்மார்ட் போன் அல்லது கணினி தேவை என விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் இந்த வேலை திட்டத்துடன் இணைக்க முடியும் என்றும் இந்த பகுதி நேர வேலையின் மூலம் தினசரி 17,500 முதல் 46,000 ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முடிக்கப்பட்ட ஒரு பணிக்கு 1,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதில் சேருபவர்கள் தினமும் 3 நிமிடங்களில் தங்களுக்கு உரிய கமிஷனை பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டாலும் இந்த வேலையின் நிலை என்ன என்பதை விளம்பரதாரர்கள் குறிப்பிடவில்லை. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பதிவு செய்ய 2,000 ரூபாவை கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு அவர்களுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி இணைப்பு இந்த மோசடி ஆட்கடத்தல்காரர்களால் துண்டிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி ஈடுபட்டுள்ளதாக அறிவித்ததன் காரணமாக இந்த இணைய மோசடியில் பெருமளவானோர் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா செல்லும் விமானத்தில் பயணித்த பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இலங்கையர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்காக நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா பயணித்த விமானத்தில் 41 வயதான குறித்த சந்தேக நபர் தன்னை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக பெண் பயணியொருவர் விமான ஊழியர்களிடம் முறைப்பாடு செய்திருந்தார்.
இதையடுத்து டிசம்பர் 18ஆம் தேதி மெல்பர்ன் விமான நிலையத்தில் வைத்து சந்தேக நபரான இலங்கையர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு நேற்று வியாழனன்று மெல்பர்ன் நீதவான் நீதிமன்றில் வந்த நிலையில் நாட்டை விட்டு வெளியேற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என கூறப்படுகின்றது. இலங்கையில் இனிமேல் இன மத அவமதிப்புகளுக்கு வன்முறைகளுக்கு இடமே இல்லை என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்துக்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது இன மத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்து சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்தார். எவராக இருந்தாலும் குற்றம் இழைத்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அக்கரப்பத்தனை மன்றாசி நகரில் வர்த்தகர்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் காலத்தில் எங்களுக்கு அரிசி தட்டுப்பாடு, பச்சரிசி இல்லை. மக்களுக்காக நாங்கள் அரிசியை கொண்டு கொடுக்க போனால் அரசாங்கம் சொல்லிட்டு எங்களுக்கு 30 ரூபா கொடுக்குது, 230 ரூபா கொடுக்க சொல்லி அந்த விலைக்கு எங்களுக்கு அரிசி கிடைக்கிறது இல்லை. இதனால் நாங்கள் மக்களை பாய்ச்சி கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இருக்கு. எங்கள் கடைகளில் வந்து பாருங்கள், அரிசி இருக்குதானே, இருந்தால் ஒரு 500 கிலோ கூட இருக்காது. அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இப்போ வந்து பொங்கல் பண்டிகை வருது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எங்களுக்கு வந்து அரிசி வகை வந்து எல்லாருமே விலையேற்றம்னால எங்களுக்கு தட்டுப்பாடாக தான் கிடைக்கிது. அவங்க சொல்கிற விலைக்கு வந்து எங்களுக்கு விற்கவும் இயலலை. அப்படின்னா எங்களுக்கு கொழும்புலேருந்து அரிசி கடைக்கு வர்றது வந்து அவங்க கண்ட்ரோல் ப்ரைஸை விட எங்களுக்கு அதிகமாக தான் டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவ்வளோ கிடைக்கிது. நாங்கள் எந்த விலைக்கு விற்கிறது, மக்களுக்கும் சிரமம் இல்லாமல் எங்களுக்கும் நஷ்டம் வராமல் எதாக இருந்தாலும் அரிசிக்கு நல்ல அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவுன்னு சொல்லணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். பஸ் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் தேவையற்ற அலங்காரங்களை அகற்றும் நடவடிக்கையானது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாராளுமன்றில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் போலீசார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள சட்டவிரோத அலங்காரங்களை அகற்றி வருகின்றனர். தேவையற்ற அலங்காரங்களை அகற்றும் நடவடிக்கை தொடர்பில் எழுந்த சர்ச்சை காரணமாக அவற்றை அகற்றுவதற்கு மேலும் 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் போலீசார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட யுக்திய நடவடிக்கை போன்றதொரு தோற்றத்தை உருவாக்கியுள்ளனர். எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசார் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை குறித்து தேசிய மக்கள் சக்தி கடும் விமர்சனங்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னர் முதலில் இலங்கையில் உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சி இன்று கொழும்பில் ஆரம்பமானது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் நெதர்லாந்து தூதரகத்துடன் இணைந்து நடத்துகிறது. கொழும்பில் ஆர்கேட் சுதந்திர சதுக்கத்தில் இன்று முதல் 20ஆம் திகதி வரை காலை 10:30 மணி முதல் இரவு 7 மணி வரை கட்டணமின்றி இலவசமாக பார்வையிடலாம். உலகத்துல ஒரு 70 நாடுகள்ல வச்ச ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. நாங்கள் வேர்ல்ட் பிரஸ் போட்டோ எக்ஸிபிஷன் என்போம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நெதர்லாந்துல இருக்கிற வேர்ல்ட் பிரஸ் போட்டோ ஆர்கனைசேஷனால ஆர்கனைஸ் பண்ற ஒரு கான்டெஸ்ட், ஒரு காம்படிஷன். அவங்களோட முக்கிய நோக்கம் என்னடான்னா ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ஸ்டோரிஸ், வேற இம்பாக்ட்ஃபுல் தீமெட்டிக் ஸ்டோரிஸ் லைக் கிளைமேட் சேஞ்ச், என்வாயன்மெண்ட், வார் விக்டிம்ஸ், பீஸ் அண்ட் ரெக்கன்சிலியேஷன், அப்படி பல விதமான ஸ்டோரிஸ்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு ஒரு 120 ஃபோட்டோஸ் இருக்குது.
அந்த ஒவ்வொரு ஸ்டோரி ஸ்பின்னுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஸ்பின்னுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்குது. சில ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதாவது வண்ணாத்தி பூச்சிகள், அதுகளோட ரீப்ரடக்ஷன், அதுகள் எப்படி இதாக்குறதுன்னு பார்க்குறது. சில இடங்கள்ல எப்படின்னா வார் விக்டிம்ஸ், சில இடத்துல டிசாஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு படம் புகைப்படம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படின்னா ஒரு 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 மனுஷன் வந்து ஒரு ரபல் பெரியாகி இருக்கு, ஒரு மனுஷிட்ட கையை பிடிச்சிட்டு இருக்காரு கவலையில். ஏன்னா அந்த மாதிரி உருக்கமான படங்களும் இருக்குது. வேற நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான படங்கள் இருக்குது. ஒரு வார் விக்டிம் மறுபடியும் வீட்டுக்கு வர்றது, ஒரு சோல்ஜர் வீட்டுக்கு வர்றது, அதே நேரத்தில் வயசு போனாங்க அவன் டிமென்ஷியாவில் எப்படி ஒரு ஃபேமிலியை கொண்டு போகிறாங்க, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. இனி இது வந்து ஒரு 61,000 ஃபோட்டோஸ் உலகம் முழுக்க இருக்க ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்ளை பண்ணி அதில் 123 ஃபோட்டோஸ் பெஸ்ட் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ரீஜன்லேருந்து பெஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இன்னைக்கு இங்கே 5 ரீஜன்ஸ் இருக்க ஃபோட்டோஸ் இருக்குது. ஆஃப்ரிக்கா, ஏஷியா, லாட்டின் அமெரிக்கா, யூரோப், வெஸ்டர்ன் பார்ட்லேருந்து எல்லா ரீஜன்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. கடந்த மாத இறுதியில் தனது 100வது வயதில் உயிரிழந்த அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் இறுதிச் சடங்கில் தற்போதைய முன்னாள் ஜனாதிபதிகள் 5 பேர் மற்றும் துணை தலைவர்கள் கலந்து கொண்டமை தொடர்பான புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இறுதிச் சடங்கானது வியாழக்கிழமை வாஷிங்டன் நேஷனல் கேத்தீட்ரலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஜோ பைடன், டொனால்டு ட்ரம்ப், பராக் ஒபாமா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் மற்றும் பில் கிளின்டன் ஆகியோர் கலந்து கொண்டு முதல் வரிசையில் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். கடந்த நவம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி தலைவர் ட்ரம்பிடம் தோல்வியடைந்த துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் அவரது முன்னோடிகளான மைக் பென்ஸ் மற்றும் அல் கோர் ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்களின் பிரதிநிதிகளும் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு கார்ட்டருக்கு மரியாதை செலுத்தினர். 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பிடம் தோல்வியடைந்த முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஹிலரி கிளின்டன் அவரது கணவருடன் சடங்கில் பங்கெடுத்தார். ஜனாதிபதி ஜோ பைடன் தனது புகழஞ்சலியில் கார்ட்டரின் பண்பு மற்றும் தலைமைத்துவத்தை பலமுறை பாராட்டினார். ஒரு தசாப்தத்தில் அரசியல் ரீதியாக மோதலில் ஈடுபட்டுள்ள ட்ரம்ப் மற்றும் ஒபாமா இறுதி சடங்கு நிகழ்வானது தொடங்குவதற்கு முன்பு சிரித்து அரட்டை அடிப்பதை காட்டும் புகைப்படங்களும் இதன்போது படம் பிடிக்கப்பட்டிருந்தன. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.